நாம் இங்கே தான் இன்றைக்கி வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. நான் தான் டப்பிங் கொடுத்தேன். ஹலோ மக்களே, வாக்கப் பண்ணணுமா? இப்போ நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, நாங்கள் வேறு பிளான்லாம் வந்தோம். ஆனால் இங்கே வந்து பிளான் மாறிடுச்சு. ஸோ இப்போ நாங்கள் வந்திருக்க இடம் வந்து காரசாரம். இது வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. காரசாரம் ஹோட்டல். இங்கே வந்து நாங்கள் காரசாரமாக சாப்பிட போகிறோம்னு நினைக்கிறேன். ஸோ ஆர்டர் பண்ணியிருக்கோம். எல்லாம் வந்ததுக்கப்புறமா ஃபுட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறோம். இதுதான் நம்ம சீஃப் கெஸ்ட்டாகவே பண்ணியிருக்கோம். சூப்பு குடிக்கலாங்க. இது வந்து என்ன சூப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்கால் சூப். பெப்பர் போட மறந்துட்டேன். யூ வாண்ட்? நம்ம வரும்போது யாராவது ஒரு செலிபிரிட்டி வந்தாங்கன்னா அப்படியே சும்மா ஃப்ரீயாக மீட் பண்ணிட்டு போகலாம். ஆனால் யாரும் இல்லை, புரியல. நீங்களே செலிபிரிட்டி தானே? வாடு சொல்லு. சூப்பராக சூப்பருங்க. தேங்க்யூண்ணா. திஸ் இஸ் இட்லி ஃபிஷ் கறிங்க. இது வந்து காம்போ. அண்ட் இது வந்து சுவர் ரொட்டியா? சோரோட்டி. சுவர் ரொட்டியா? சுவர் ரொட்டி தான். லிவர்னு சொன்னாங்க. லிவர் மாதிரி ஏதோ ஆட்டுக்குள்ளே இருக்குமா அந்த மாதிரி? மண்ணீரலா? இட்லி ஃபிஷ் கறி காம்போ. அண்ட் இது வந்து பன் பரோட்டா. இது வந்து பொரிச்ச பரோட்டா. அண்ட் திஸ் இஸ் செட் தோசை மட்டன் கறி காம்போ. இது சோரோட்டி. அண்ணா ஒரு ப்ளைன் ஆப்பமும் ஒரு கலக்கையும் கொடுத்துட்றீங்களா? இட்லி சாப்பிட்றியா? சாப்பிட்றது இங்கே வச்சுக்க. நல்லா மீன் திக்காக இருக்குல்ல மீன் குழம்பு. இங்கே நம்ம திக்கு அட்டகாசமாக இருக்குது. அந்த புளிப்பு. அதே மஞ்சள் மீன் குழம்பு. மீன் குழம்பா கிரேவி அந்த மாதிரி இருக்கு. நம்ம திக்கா சீரியஸா அப்படி தொக்கு மாதிரி இருக்கு. ஆஹா, மீன் தொக்கு. இந்த மாதிரி தான் புளிப்பா வைங்கன்றாங்க, கேட்க மாட்டேறா. சும்மா ஜோக். ரொம்ப எரிச்சலா இருக்கு. தோசையை சுடுறேன். சுட்டு வச்சது தானே அது? காமெடி இல்லை, சுட்டு வச்ச தோசை தான். நைஸ் காமெடி. பஞ்சர மீன் மட்டன் கூட சாப்பிட்றேன். எனக்கு செம்ம டேஸ்ட். இருந்தால் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன செம்மையா இருக்கு. தோசை மட்டும் செப்ப கூட்டு போயிடுறேன் வீட்டுக்கு மாஸ்டரை. நானே இருக்கேன் அப்புறம். அப்படியே எப்பா ஒரு நாள் எடுத்து போடுறோம் வீட்டோட சமையலை. This is one paratha. இட்லி அப்புறம் நான் மீன் குழம்புக்கு வச்சுக்கிறேன். பரோட்டாக்கெலாம் சைடிஷ் தனியாக ஆர்டர் பண்ணுமா? ஆமாம், நல்லா அடித்து கொடுத்துருக்காங்க பன் பரோட்டாவை. நல்லா பண்ணு மாதிரி பஃபியாக இருக்குது. வா, இங்கே பாருங்கள், நூல் மாரி வருது. நூல் பரோட்டான்னு வேறு தனியாக இருக்குல்ல? ஆமாம். சரி, ட்ரை பண்ணி பார்ப்போமா? மட்டன் சோரொட்டி சொல்லலாம், நல்லா தான் இருக்குது. அது வரி தெரியல உங்களுக்கு. ட்ரை பண்ணலையா? இந்த நான் இங்கே தனியாக ட்ரை பண்ணுறேன். கிறிஸ்பியாக இருக்குது.
மசாலாலாம் நிறைய இல்லை, காரமாகவும் இல்லை, கரெக்டாக இருக்குது. உப்பு கரெக்டு. இது எப்படி இருக்கு? ஒரே நிமிஷம். இல்லை, மேலே எண்ணெய் ஊற்றி நல்லா பண்ணியிருக்காங்க. தோசை விட்டு மட்டன் குழம்பு நல்லா குருமா மாதிரி இருக்குல்ல. குருமா ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. மட்டன் தானே, குருமா வாயில் வச்சோன்னா அதோட டேஸ்ட் தெரியுது. கை கலக்கி. சட்னி சாப்பிடவே இல்லைல்ல, ஆனால் எனக்கு இந்த மட்டனை விட மீன் குழம்பு நல்லா பிடிச்சிருக்கு. அதான் எனக்கு தெரியுமே, புளிப்பு. ஒரு நல்ல தேங்காய் சட்னி. ஆனால் எனக்கு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டால் நல்லா இருக்கும். திஸ் இஸ் பொரிச்ச பரோட்டாப்பா. உடையுதுல. எனக்கு 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 எடுங்க சாப்பிடுங்க. ஆக்சுவலாக வெறும் பரோட்டா சாப்பிட்டு பொரிச்ச பரோட்டா பன் பரோட்டா சாப்பிடலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும். இது இதை விட இது செம்ம கிறிஸ்பியாக இருக்குது. சும்மா மாதிரி இல்லாமல் நல்ல காரம் சாப்பிடும். செட்டிநாடு மசாலா மாதிரி நல்லா இருந்திருக்கும். கலக்கியா கலக்கிய உடைப்பேன். நல்லா சூடாக இருக்குது கலக்கி. நல்ல டேஸ்ட். குருமாலாம் ஊற்றி நல்லா பண்ணியிருக்காங்க. பெப்பர்லாம் போட்டு நல்ல கரெக்டான சால்ட்டு. ஆப்பத்துக்காக இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஆனால் இதுக்கு நல்ல தேங்காய் பழம் நல்லாயிருக்கும். மீன் குழம்பு நம்பர் 1. என்னது மீன் குழம்பா? எல்லாத்துக்கும் செம்மத்தியாக இருக்குது. அந்த புளிப்பு தான் ஹைலைட் இருக்கிறதுல. நமக்கே கேப் கொடுத்துட்டாங்க. கேப் போட்டு உள்ளே போனோம். வாங்க போயிடுவோம்.
வெல்கம் பேக் தேங்க்யூ. மிஸ்டர் சதீஷ். ரெண்டு வந்திருக்கு. அல்டிமேட். ஆக்சுவலாக சாப்பிட்டு முடிச்சாச்சு, வெளியே வந்துட்டோம். ஈவினிங் வந்தோம், நைட் ஆகிடுச்சு. நைட்டு 8 மணியா 8:30 போகுது. ஆக்சுவலாக எல்லாம் நல்லா இருந்தது. நாங்கள் மீல்ஸு இல்லைன்ட்டாங்க. ஆக்சுவலாக பிரியாணி ட்ரை பண்ணல. ஏன்னா போதுங்க, ஏங்க எத்தனை ஆக்சுவலாக போடுறீங்க? ஆக்சுவலாக போடணும். ஏங்க ஆக்சுவலாக ஏன் இவ்வளோ ஆக்சுவலாக போடுறேன்னா, அது ஆக்சுவலாக ஏன் தான் தெரியல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சாப்பிட்றோம், ஆக்சுவலாக நடக்கிறோங்க. அதனால தான் ஆக்சுவல். அதான் இதில் விட்டேன் பிரியாணி. ஆக்சுவலாக அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. பிரியாணி ஏன் சாப்பிட்லன்னா 2-3 நாளாக ஃபுல் பிரியாணியாக ஓடிட்டு இருக்கு. அதனால தான் பிரியாணி எடுத்துக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிஷ்ஷஸ் போய் ட்ரை பண்ணிட்டோம். ஆக்சுவலாக மீல்ஸ் டைப்பில் தான் வந்தோம். சரி, நீங்கள் கராமா வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சாப்பிட்ருக்காங்க. அந்த போஸ்டெல்லாம் பார்த்துருப்பீங்க. தோனிக்கு இங்கேருந்து போயிருக்கு, நயன்தாரா வந்திருக்காங்க, சித்து வந்திருக்காங்க, நிறைய செலிபிரிட்டிஸ் வந்திருக்காங்க. சித்தம் நான் ஃபோட்டோ வைக்கல, ஆனால் நான் வீடியோ பார்த்தேன். இங்கே பாருங்க, ஸ்டார் பிரியாணியோட. ஸ்டார் பிரியாணி இங்கே தான், கராமாலாம் ஸ்டார் பிரியாணி இருக்குது. ஆமாம், சாப்பிட்டு நடக்க முடியல, தான் வயிறு ஒரு மாதிரி இருக்குது. நான் மூஞ்சி ஒரு மாதிரி போகுது. சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். அதுவரையும் உங்களிடம் விடை பெறுவது சதீஷ் கமலி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஆமாம், இந்த வீடியோவில் புதுசாக ஒருத்தர் வந்தாங்கல்ல, அவங்க யார் நீங்கள் கேட்பீங்க. இல்லையே, அவங்க ஆல்ரெடி பார்த்துருப்பாங்களே. அப்படியா? பார்த்துருப்பீங்களா? பார்த்தீங்களா? இவனோட வீடியோவில் போட்டு ஐ சே பேங்க். என்னோட ஃப்ரெண்ட் பாயசம் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட். ஓகே கைஸ், பை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதை அமுச்சு விட்டு அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இது வரைக்கும் பண்ணியிருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க. பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.